ஐபேக்கோ ஐஸ்கிரீம் டாஸ்க்கு முன்னாடியே ஒரு அற்புதமான முடிவு எடுக்கிறாங்க. அதுக்கு காரணம் அதாவது இந்த பிக் பாஸ் வீட்டில் நீங்கள் கேமில் கான்சென்ட்ரேட் பண்ணி மக்கள் மத்தியில் பயங்கரமாக ரீச் ஆகணும்னா அந்த வீட்லேயே ஒரு நபர் இருக்கார், விக்கல் விக்ரமன். நீங்கள் கன்சல்ட் பண்ணீங்கன்னா அவர் பயங்கரமான இன்புட்ஸ் எல்லாம் உங்களுக்கு தருவார். அதன் மூலமாக மக்கள் உங்களை கொண்டாட தொடங்கிடுவாங்க. அதுக்கு எக்ஸாம்பிளாக நம்ம சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கனி திருவை சொல்லலாம். ஏன்னா கனி திருவுக்கு மனது உடையும் பொழுதெல்லாம் விக்கல் விக்ரம் பல இன்புட்டுகளை கொடுத்து அவரை இன்னைக்கு மக்கள் மத்தியில் மிளிர வைத்திருக்கின்றார். இப்போ கமருதீனுக்கும் அதே ஆசை வந்திருக்கு, நாமளும் மக்கள் மத்தியில் மிளிரணும். இன்னொன்று நம்ம கேமில் ஃபோக்கஸ் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒன்று போய் டிஸ்கஸ் பண்ணிட்டு வந்து இவங்க ரெண்டு பேரும் ஒரு டிஸ்கஸ் பண்ணுறாங்க. அப்போது ஒரு முடிவு எடுக்கிறாங்க, எனக்கு நீ உனக்கு நான், இதை தவிர்த்து நமக்கு இனி யாரும் தேவையில்லை. புரியுதா? இப்போ நாம் ரெண்டு பேருக்கும் என்ன ரிலேஷன்? ஃப்ரெண்ட்ஷிப், ஸ்ட்ராங் ஃப்ரெண்ட்ஷிப். ஓகேவா? அது அப்படியே அடுத்தடுத்த கட்டத்துக்கு நம்ம போனோம். அரோரா உன் கூட இருக்கும் பொழுது என்னை யாருமே நாமினேட் பண்ணல, என்னை எல்லாம் தங்க மாதிரி பார்த்தாங்க, ரொம்ப அற்புதமான முறையில் என்னை கவனிச்சுக்கிட்டாங்க. அதற்கு அடுத்தது நீயும் என்ன சொல்கிறேன்னா ஒவ்வொருத்தவங்ககிட்டையும் போய் பேசு கம்ரு, ஒவ்வொரு விக்கல் கிட்ட கற்றுக்க, கனி அக்கா கிட்ட அந்த இதை கற்றுக்க, சமையல் கற்றுக்க, விக்கல் கிட்ட கேம் கற்றுக்க, நீ நிறைய என்னை என்கரேஜ் பண்ணுற. ஆனால் பார்வதி கூட சேரும்போது ஃபுல்லாக எனக்கு நெகட்டிவ் எனர்ஜியாக இருக்குது, என்னை நாமினேட் பண்ணிடுறாங்க. அதற்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அவள் ஒவ்வொருத்தவங்களை பற்றியும் குறை சொல்கிறான். அதனால் உன் கூட இருக்கும்போது எனக்கு வசந்த காலமாக இருக்கிறது, எனக்கு நீ உனக்கு நான் அப்படிங்கிற அந்த முடிவை ரெண்டு பேரும் எடுத்திருக்காங்க. ரொம்ப வரவேற்கத்தக்கிறேன். என்னென்னா ரெண்டு பேரும் மீண்டும் மீண்டும் பேசிக்கிட்டது, நாங்கள் கேமில் இனி கான்சென்ட்ரேட் பண்ண போகிறோம், கேமில் அந்த கேமை பார்க்கத்தான் கண்டிப்பாக நான் ஆர்வமாக இருக்கேன். ஏன்னா கமருதீன் கிட்ட ஒரு பொட்டன்ஷியல் இருந்ததாக நான் நம்பினேன், இன்னும் நம்புகிறேன். ஃபிசிக்கல் கேம்லாம் பொறுத்த வரைக்கும் இன்னும் ஆரம்ப நேரத்தில் அவர் ரொம்ப ஒரு ஆக்ரோஷமான கமருதீனாக இருந்தார். இப்போ ரொம்ப காமெடியான செட்டில்டு கமருதீனாக தான் இருக்கார். ஆனால் இதெல்லாம் மக்கள்கிட்ட போய் சேருமா? 1 ஹவர் எபிசோடில் போய் சேருமா? கமருதீன்லாம் வந்து ப்ரோமோவில் வந்து பலகாலம் ஆகுது, ஞாபகம் வச்சுக்கிட்டிங்களா? பலகாலம் ஆகுது. எபிசோட்லேயும் பெருசாக அவரெல்லாம் காட்டுறதில்லை. ஏன்னா ஒரு பொண்ணுக்கிட்ட உட்காந்து பேசினே இருக்கிறதையெல்லாம் காட்டிக்கினே இருக்க மாட்டாங்க. அதுவும் இங்கே டூலாம் பெருசாக காட்ட மாட்டாங்க. கேமில் கான்சென்ட்ரேட் பண்ண போகிறேன்னு கமருதீன் வந்து எடுத்த முடிவு பார்வதியை விட்டு விலகுவது. இந்த முடிவில் கமருதீன் தொடர்ந்து நீடிக்கணும் அப்படிங்கிறது நம்மளுடைய எண்ணமாக இருக்குது. ஏன்னா பார்வையாளர்களுக்கும் ஒரு கட்டத்தில் சலிப்பு தட்டிடுச்சு. பார்வதியும் இதே தான் சொல்கிறாங்க, நான் வந்து கமருதீனை வந்து அவாய்ட் பண்ணிடுறேன். பிரஜன் கிட்ட அவங்க சொல்லிட்டு இருக்காங்க, அவன் வந்து என்னால் தான் நாமினேட் ஆனன்னு பேசிகிட்டு இருக்கான், எனக்கு வேண்டாம், நான் இனி அவங்ககிட்ட நான் போய் பேச போகிறதில்ல. ஆனால் அவன் வந்து பேசினா என்னுடைய மனது மாறிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. எனிவே நமக்கு ஒரு அற்புதமான கேம் காத்திருக்கு. என்ன கேம்? விக்கல் கிட்ட அட்வைஸ் வாங்கிட்டாப்புல கமருதீனு. இந்த வாரம் வரும் வாரம் பாருங்களேன், சும்மா கலக்குன்னு கலக்க போகிறாரு. ஆனால் பார்வதி வழக்கம் போல் திரும்பியும் கம்முன்னு சொல்லிட்டு போய் மடியில் படுத்தா அது கிரிஞ்சுன்னு தான் நான் இதுக்கப்புறம் சொல்லுவேன்.